வெல்கம் டு எம்எஸ்சி மேக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் செக்ஷன் 31ல் இந்த செப்பரேஷன் ஆக்சியம் அதில் உள்ள எக்ஸாம்பிள் த ஸ்பேஸ் ஆர்கே இஸ் காஸ்டிவ் பட் நாட் ரெகுலர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆர்கே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆர்கேனா என்னன்னு தெரியணும். ஆர்கேனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்கேனா என்னதுன்னா அதோட செட்ஸ் எல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a, b மைனஸ் கே. இந்த கே வந்து 1/n such that n belongs to Z plus. இப்போ எப்படின்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ பின்னு இருக்குதுன்னா இதில் உள்ள கேனா 1/n, அதில் உள்ள அந்த வேல்யூஸ் 1/n எல்லாம் ரிமூவ் பண்ணி வரக்கூடிய செட்டு தான் என்னது நமக்கு ஆர்கேன்னு உள்ள செட். ஆர்கேன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா கே டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இதில் உள்ள செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம 0 இங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய 0 1 இங்கே இருக்குதுன்னு வச்சுடுங்க. அப்போ என்ன கொடுக்கணும்? 1/1 1/2 1/3. அப்போ இந்த எல்லா செட்ஸையும் இந்த நம்பர்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி வரக்கூடிய அந்த செட்டு தான் என்னது நமக்கு ஆர்கேன்னு சொல்லக்கூடிய செட்ஸ்ன்ட்டு. இது என்ன சொல்லணும்னா இதில் என்ன எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கே வந்து ஹாஸ்ட்ரோஃப் ஆனால் என்ன கிடையாது, ரெகுலர் கிடையாதுன்னு சொல்லணும். ஹாஸ்ட்ரோஃப் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோன்னா ஹாஸ்ட்ராஃப்னு சொல்ல போகிறோம். ஹாஸ்ட்ராஃபுக்கு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் என்னதுன்னா இப்போ நீங்கள் ஹாஸ்ட்ராஃப்னு எடுக்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹாஸ்ட்ராஃப்னா எப்படி இருக்கணும். ஹாஸ்ட்ராஃபுக்கு டெஃபினிஷன் என்னது? நம்ம 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸும் ஒய்யும் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை சுற்றி என்ன இருக்கணும்? டிஸ்டிங்க்ட் நெய்பர்ஹுட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை வந்து ஹாஸ்ட்ராஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ ஏபி, இந்த ஏபியில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து 0 1 ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து எது நமக்கு ஒமிட் ஆகும்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒமிட் ஆகும். ஒமிட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு எந்த 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதை சுற்றி நம்ம என்ன எடுக்கலாம்? டிஸ்டிங்க்ட் நெய்பர்ஹுட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம்? நம்ம ஹாஸ்ட்ராஃப் வருதுன்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் ஹாஸ்ட்ராஃப் வருது. ரீசன் இருக்குது. பிகாஸ் எனி 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் ஹேவ் டிஸ்டிங்க்ட் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கண்டெய்னிங் தெம். அதை வச்சு நம்ம எடுக்க முடியும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம்? இது வந்து என்னென்ன ஆயிரும்? நமக்கு ஹாஸ்ட்ராஃப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெகுலர். இதில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நாட் ரெகுலர்னு சொல்ல போகிறோம். ரெகுலர்னால் என்ன வேணும்? ரெகுலர்னால் ஒரு க்ளோஸ்டு செட்டு வேணும், ஒரு பாயிண்ட் வேணும். இப்போ ஒரு ரெகுலர்னு சொல்லணும்னா எப்படி இருக்கணும்? ஒரு க்ளோஸ்டு செட்டு, ஒரு பாயிண்ட், அதை சுற்றி என்ன இருக்கணும்? டிஸ்டிங்க்ட் நெய்பர்ஹுட்ஸ் எடுக்க முடியணும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெகுலர்னு சொல்லணும். ரெகுலர்னால் எப்படி இருக்கணும்? ஒரு க்ளோஸ்டு செட்டும் ஒரு பாயிண்ட்டை எடுத்து அதை சுற்றி என்ன இருக்கணும்? டிஸ்டிங்க்ட் நெய்பர்ஹுட்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா அதை வந்து ரெகுலர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இதில் ஆர்கேன் உள்ள ஸ்பேஸில் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்னெல்லாம் வேணும்? ஒரு க்ளோஸ்டு செட்டும் ஒரு பாயிண்ட்டும் வேணும். க்ளோஸ்டு செட்டு இப்போ நம்ம இதில் உள்ள கேயை வந்து நம்ம எடுக்க இப்படி க்ளோஸ்டு செட்டுன்னு ஆர்கேன்னு எடுப்போம். ரீசன் என்னென்னா இதில் கே வந்து எப்படிப்பட்ட செட்டு? கே வந்து எப்படி இருக்கும்? நமக்கு கே ஈக்குவல் டு 1/n இருக்கும். இது வந்து எதில் மட்டும் அது எக்ஸிஸ்ட் ஆகாது? 0 இல்லை, எனக்கு 0 போடும்போது அது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம எதை மட்டும் விட்டுறணும்? இந்த 0வை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் செட்ஸை எல்லாம் எடுத்தோன்னா அது என்னன்னு கிடைக்கும்? நமக்கு க்ளோஸ்டுன்னு கிடைக்கும். அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னது? நமக்கு 0. அதை மட்டும் தனியாக எடுத்துடுங்க. கே வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு ஆர்கே அண்ட் டஸ் நாட் கண்டெயின் த பாயிண்ட் 0 நம்ம எடுத்தாச்சு. அப்போ இப்போ என்னெல்லாம் வந்தது? ஒரு க்ளோஸ்டு செட்டும் ஒரு பாயிண்ட்டும் எடுத்தாச்சு. நம்ம இனி என்ன வேணும்? 2 ரெகுலர்னு சொல்லணும்னா டிஸ்டிங்க்ட் நெய்பர்ஹுட்ஸ் வேணும். அந்த டிஸ்டிங்க்ட் நெய்பர்ஹுட்ஸை ஒன்றை வந்து யூன்னு எடுத்துக்க, இன்னொன்று வந்து பின்னு எடுத்துக்க. அது எதையெல்லாம் கண்டெயின் பண்ணும்? அந்த க்ளோஸ்டு செட்டு கேயையும் இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது? நமக்கு 0வையும் கண்டெயின் பண்ணி வர மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ பார்த்துடுங்க, இதுதான் ஏ, இதுதான் வந்து பி. இதில் வந்து 0ன்னு உள்ள பாயிண்ட் இருக்குது. அடுத்தது இன்னொரு க்ளோஸ்டு செட் என்ன இருக்குது? கே வந்து எப்படி இருக்கும்? இதுக்கு 1க்கும் இங்கே இடையில 1/n இருக்குதுன்னா 1/2 அப் டு இது எங்கே வரும்? அப் டு இந்த பாயிண்ட் எண்டு வரும். ஓகேவா? இதை சுற்றி இந்த 0வை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த
இந்த கே இருக்குதுல்ல, இங்கே இருக்க பாயிண்ட்ஸ், இந்த கேன்னு உள்ள பாயிண்ட் எல்லாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் எடுக்க போகிறோம். அப்போ 0வை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கும்போது இப்படி வரும். அதே மாதிரி 1/n சுற்றி எடுக்கும்போது இப்படி வரும். அப்போ இந்த 1/nக்கு சுற்றி எடுக்கக்கூடிய அந்த 0வை சுற்றி நெய்பர் எடுக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட்டை யூன்னு எடுத்துக்கிடுங்க. அந்த 0வை சுற்றி எடுக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட்டை என்னென்னு எடுத்துக்கிட போகிறோம்? Choose a basis element containing 0. It must be basis element of the form a minus b minus k. நெக்ஸ்ட் அந்த பேசிஸ் எலமெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிட போகிறோம்? கண்டெய்னிங் 0வை வந்து யூன்னு எடுத்துக்கிட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது a minus b minus kயில் ஈச் எலமெண்ட் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்கும்? a minus b கண்டெய்னிங் 0 இன்டர்செக்ட் a. நான் ஏற்கனவே சொன்னேன். ரீசன் என்னென்னா, a இப்படி இருக்குன்னா 0 இதில் இருக்குதுன்னா இதில் 1 இருக்குது, இதில் b. இதில் நீங்கள் 1/nன்னு எடுத்தீங்கன்னா எது வரும்? இங்கே வரும். ஓகேவா? அப்போ இந்த 0 வந்து எதை இன்டர்செக்ட் பண்ணும்? இந்த கேயில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, இந்த ஏ, இந்த பி, இதில் வந்து 0, இந்த 1/nன்னு வரும்போது 0க்கு அடுத்தது தான் 1/n வரும். இந்த 1/nனை வந்து எங்கே எடுக்கிறோம்? a, bக்கு உள்ளாடி எடுக்கிறோம். இந்த 1/nனை எங்கே எடுக்கிறோம்? a, b. இந்த 1/nனை சுற்றி ஒரு ஓப்பன் செட்டு வரும்ல, அந்த ஓப்பன் செட்டை தான் நம்ம வின்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே ஏற்கனவே ஒரு ஓப்பன் செட்டு, 0 செட்டு, ஒரு ஓப்பன் செட்டு இருக்குது, யூன்னு ஒரு ஓப்பன் செட்டு இருக்குது. ஓகேவா? இது வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? 0வை சுற்றி ஒரு ஓப்பன் செட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/nனை சுற்றி ஒரு ஓப்பன் செட்டு வி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இனி என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 1/nனை சுற்றி நம்ம எடுத்தோம்ல, இந்த 1/n இங்கே வந்து 0 இருக்குது, 1/nனை சுற்றி எடுக்கோம்ல, அதை வந்து எப்படி எடுத்துக்க? அந்த பேசிஸ் எலமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஒரு ஃபார்மில் இருக்கும். அந்த ஃபார்மை வந்து எப்படி எடுத்துக்க? C, Dன்னு எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு இந்த C, என்ன இன்னொரு பாயிண்ட் என்ன சூஸ் பண்ணிக்க? இசட் எப்படி இருக்கணும்னா, இசட் லெஸ் தேன் 1/nஆக இருக்கும். 1/nனை விட ஸ்மாலாக இருக்கணும். இது 0, இது ஓப்பன் செட்டு, ஸ்மாலாக இருக்கணும். ஆனால் இசட் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஆஃப் C, 1/n + 1. 1/n + 1ன்னா இங்கே வரும், ஃப்ரண்டில் வந்துடும். இப்போ இந்த 0 இங்கே இருக்குதுன்னா இங்கே வந்துடும். அப்போ இந்த சிக்கும் இந்த 1/n + 1க்கும் உள்ள மேக்ஸிமம் வேல்யூவை விட எப்படி இருக்கணும்? இசட் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ 1/n + 1 இப்போ இதை விட பெருசாக இருக்கணும்னா கட்டாயம் இந்த சிக்கும் இந்த 1/nக்கும் அது எங்கே வந்துடும்? உங்களுக்கு 0க்கு பக்கத்தில் வரும். அப்போ இந்த இசட் வந்து எங்கே வரும்? 0வை சுற்றி என்ன இருக்குது? ஒரு நெய்பர்ஹுட் யூ இருக்குது. ஸோ அதனால் இந்த இசட் இங்கே வரும். இந்த இசட் வந்து எங்கே வந்துடும்? இந்த யூலேயும் வந்துடும், அதே மாதிரி இங்கேயும் வந்துடும், பிலேயும் வந்துடும். இசட் பிலாங்ஸ் டு யூ அண்ட் வி. இசட் பிலாங்ஸ் டு யூ, இசட் பிலாங்ஸ் டு யூ அண்ட் வி. அப்போ நமக்கு என்ன ஆகுது? நமக்கு இப்போ கிடைக்கிறதுபடி பார்த்தா இந்த 0 பிலாங்ஸ் டு எங்கே? இந்த இசட் பிலாங்ஸ் டு த ஓப்பன் நெய்பர்ஹுட் யூ அண்ட் த நெய்பர்ஹுட் யூ அண்ட் த நெய்பர்ஹுட் வி. இப்போ இது என்ன ஆகலை? டிஸ்ஜாயிண்ட் ஆகலை. நமக்கு எப்படி இருக்கணும்? அதை சுற்றி எடுக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட் வந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும். ஆனால் இதில் என்ன கிடைக்கல? டிஸ்ஜாயிண்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது? ஆர்கே வந்து ரெகுலர்னு சொல்ல முடியாது. கட்டாயம் இது எப்படி தான் இருக்கும்? நாட் ரெகுலராக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.